ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரவுட் டு ஹெட். இன்றைக்கி என்னென்னா ஒரு காஃபி ரைட் போக போகிறோம் நம்ம டீம் கூட. ஸோ மீட்டப் பாயிண்ட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். போலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, நம்மக்கிட்ட BS4 220 இருக்குது. ஓகே, ரைடை கண்டினியூ பண்ணுவோம். டீம் அசம்பிள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. என்னது இது? ஆஹா, இவர் தான் ஒரிஜினல் V3 பைலட்டு. அடிச்சு குத்தி பறந்தான். இப்ப கூட அந்த இடத்துக்கு தான் போறோம். எனக்கு அதுதான் அந்த சம்பவம் மட்டும் தான் ஞாபகம் வருது. யாரு இவன் பறந்தான் அன்னைக்கு உமா கூடாலன். ஓகே ப்ரோ, யாரையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஸ்மூத்தாக பிடிச்சே வாங்க. உங்களுக்கு கேப்பபிலிட்டி என்ன இருக்குன்னு தெரியும்ல. ஓகே ப்ரோ, இவர் ஸ்கவுட், இவர் முன்னாடி போயிடுவார். சரியா, ஒரு லைன்லேயே வாங்க ப்ரோ. முன்னாடி ப்ரோ, ஸ்டார்ட். ஓகே, ரைடர்ஸ் கேஃபே ரைடு 4 மணிக்குன்னு சொன்னேன். 5:15 மேலே ஆயிடுச்சு. ஒருத்தனையும் காணோம், ஃபாலோவும் பண்ணல எவனும். நம்ம அஜீஸ் கேட்டவன் அவர் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது அவரோட நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் கஃபே ரைடு. ஓகே, கல்லணை வந்தாச்சு. ஆக்சுவலி நீ கல்யாண வரதே பிளான்லேயே இல்லை, சடனாக ஃபிக்ஸ் ஆனது தான். வாங்க அப்படிதான். டீமில் ஒரு 2 பேர் நோன்பு வச்சுருக்காங்கப்பா. ஸோ காஃபி டவுட்டு தான். என்ன சும்மா உட்காந்து சில் பண்ணலாம். Okay, hold.
சரி, இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க. ப்ரோ வ்ளாக் பண்ணிருக்கீங்களா? அருமை. இன்ஃபர்மேஷன் பின்னாடி பாஸ் பண்றது முக்கியம் இல்ல. காதரே காதரே டேய், நீ என்னடா நினைச்ச? வண்டியே காட்டலண்டா குருட்டு பேல. எங்க வரையில அப்படியே ரவுண்ட் பண்ணி போயிரும். டா அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் அதை ஒன் டைம் சொல்லணும்டா. சரி, யாரா இருந்தாலும் சரி லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக வாங்க. ப்ரோ நீ ஸ்கவுட் போயிரு ப்ரோ. ஓகே, இந்த இடம் ரொம்ப சிக்ஸாக்காக இருக்கும், பார்த்து போகணும். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஏன்னா நம்ம கடமை ஆக்சுவலி என்ன, நம்ம கடமை நம்ம சொல்லிட்டோம், சொல்ல வேண்டியதே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அவங்கவுங்க தான் அலர்ட்டாக இருக்கணும். மைல் பொறுமையாக கிராஸ் ஆகுதுப்பா. ஓடிட்டான். Alan, good job Alan. என்ன உனக்கு ப்ராப்பராக அந்த பைக்கில் உட்காரவே தெரியலையே. நார்மலாக ஏதோ ஸ்பெண்டரில் உட்காந்து போகிற மாதிரி போயிட்டுருக்கான். ஓகே, டயர்ஸ்லாம் வார்ம் பண்ணியாச்சு. ரைட்டு, போலீஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிங்க, ஃபைன் அடிங்க. இவருக்கு ஃபைன் அடிங்க. ஆடு ஆடு. இது வில்லேஜ், ஸோ வில்லேஜ் ஏரியான்றனால ஆடெல்லாம் குறுக்க வருது. கோழி குஞ்சு ஓரமாக போங்கடா. பட்டி ரோட்டை முன்னாடி பாருங்க. ஸோ இப்போது ஒரு ரூரல் ஏரியான்றனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்குவோம். வாங்க, அப்படிதான். ஆஹா, வீட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி எவ்வளோ பொறுமையாக நடந்து போகிறாங்க. இந்த 220ல் கியரிங்லேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாம் சேஃபாக வராங்க.
எல்லாம் சேஃபாக வராங்க, பார்த்தாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். மாடு நம்மளுக்குனே வருதுப்பா ஈவினிங் டைமில். ஆக்சுவலி இந்த 220 சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரில. ரொம்ப கார்னர்ஸ் எடுத்தால் ரொம்ப குதிக்கிறான் பையன். ஜிக்ஸாக்கான கார்னர்ஸ் வரும். மறுபடியும் ஊருக்கு வந்துட்டோம். ரெட் லைன்லாம் ஆகுது சம்மந்தமே இல்லாமல். 220 ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி 220 வந்து கார்னர்ஸில் கதறான் பையன். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். கார்னர் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறான். ரெண்டு பேர் நோன்பு வச்சிருக்காங்கடா. நோன்பு வச்சிருக்கீங்களா? டீ கடை போகலான்னு பார்த்தோம். என்னாச்சுடா? ஏன்டா ஸ்லோ ஆகிட்ட? என்னாச்சு திடீர்னு ரொம்ப ஸ்லோ ஆகிட்ட? இல்லை இவன் ஆளும் பேசிட்டு இருந்தான். ஆளும் பேசிட்டு இருந்தியா? ஆளும் திடீர்னு என்ன சொன்னாடா, ஸ்லோ பண்ணாடா. இவன் காதில் அவதான் ஓட்டாக் பண்ணான். என்ன சொன்னான்? ஏய் கை கேட்டாரா? கை எடுத்து நான் போய் நிறுத்திட்டேன். நிறுத்தினா கரெக்டாக வந்துட்டான். 10 நிமிஷம். சரி ப்ரோ, இப்போ ரிட்டர்ன் அதில் போவோம்ல, போகும்போது கேஃபே போட்டு போயிடும். என்னமோ பழம் மரத்து கண்டு வந்துச்சு. பழமா? எங்கெல்லாம் பூச்சி அடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க வேறு ஆலன் பல பேர்த்த கொண்டிருக்கான். ஏன் நம்மளும் கொண்டிருக்காப்ல. மீட்டு இங்கே வேறு பச்சை பச்சையா பச்சை பச்சையா இருக்கு வைசர்லாம். ஏய் யூஸ்வலாக சாகுறதாண்டதெல்லாம். இதெல்லாம் பெருமையாக பேசிட்டு நம்ம போன தடவை எவ்வளோ கொண்டோம். சரி ஒன்று யார் இப்போ தாடி எடுக்க சொன்னது? சச்சா பசையெல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டாங்க, அடிச்சு போடுவாங்களோ. இவர் மூஞ்சியை மட்டும் அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஏ மைக்கே, சத்தியமா உன் வண்டி கார்னரிங்க்கு செட்டே ஆகாதுடா. கத்தாதடா கத்தா. சின்ன பசங்க இருக்காயே, கேமரா ஆன்ல ஏன்டா? கேம் ரெக்கார்ட்ல இருக்கு. உங்களுக்கு ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இந்த பையன் மாதிரி மட்டும் பேச. இந்த பையன் மாதிரி நீங்க வந்துடாதீங்க. தனியா பேச எவ்வளவு பரவாயில்லப்பா. அவங்க தான் மோசமா போதா.
உன் பேர் என்னடா? காட்வினா ப்ரோ. இவன் ஸ்விங் ஆம் வந்து டயர் குதிக்குது. ஒரு லெஃப்ட் கார்னர்ஸ் ரைட் கார்னர்ஸ்லயும். பின்னாடி இருந்து யார் என் பின்னாடி வந்து பார்த்துட்டே இருந்தீங்க? நான் நார்மலாக எப்படி ஒரு நேக்கட் பைக்கில் லீன் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணேன். அதுக்கே அவன் வண்டி தாங்க மாட்டேங்குது. அந்த குதிக்குது. எனக்கு ஒரு செகண்டும் கார்னரில் ஏதாச்சும் ஸ்லிப் ஆயிருமோன்னு தோணுது உன் வண்டியால். அது இவன் வண்டி. பெட்ரோல் போடும்போது ஐயோ ஐயோ எரியுது. அது மாதிரி ஒரு கார்னருக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க ப்ரோ. அதுவும் இல்லாம இவன் வண்டியில ஒரு நிமிஷம் இவனுக்கு கியர் அப்ஷிஃப்ட் பண்றோம்ல, அப்ஷிஃப்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆயிருது. திடீர்னு பார்த்தா நின்று அடுத்த கியர் டிராப் ஆகி ஆர்பிஎம் லாக் ஆகுது. ஏனே தெரியல. அடுத்த வீடியோ 220F தானே? இல்ல எடுக்கணும்னா சொல்லு, அதே எடுத்துடலாம். அவ்வளவுதான், எடுத்துற வேண்டியதான். வண்டியை கண்டமாக்குவது எப்படி? இப்படி குயிக்கா அப்ஷிஃப்ட் பண்ணோம்னா வண்டி நிக்கவே மாட்டேங்குது ப்ரோ. நம்மளது மாதிரி ஸ்மூத்தாவே இல்ல. ஆலன் காஃபி வேணுமா உனக்கு? இவங்க 2 பேர் நோன்பு வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நண்பர்களை மூட்டி விடக்கூடாது. 3 பேர் இருக்காங்க. 6 மணியா போகுது, அதான் கேக்குறேன். அவன் நோம்பே வைக்கலடா. மைக்கில் உனக்கு காஃபி வேணுமாடா? சரி ஓகே, சரி அந்த இதில் போயிடலாம். இந்த வண்டி எடுத்துக்கிறேன்டா. அவன் வண்டி அதில் தான் சாய் இருக்கு. வண்டி சாய் ஓகே, எல்லாம் அதில் தான் இருக்கு. அப்பாடா சன்செட் ஆகிட்டு இருக்கு. இந்த காஃபியோட ரைடை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க? நம்ம அஜீஸ் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. அக்ரோஃபோபிக் ரெப்ளிகா எக்ஸாஸ்ட். பறக்கடுமா? பார்த்துட்டான். எதையாவது பார்த்த? பரவாயில்ல, நல்லா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் பார்க்க விடுவோமா? ஓகே. பஜாஜ் எப்படி இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து கேடிஎம்மோட சப்போர்ட் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு தான் தெரியல. பட் கேடிஎம் கூட கொலாப் பண்ணதில் பஜாஜ் சம்திங் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 220க்கு அப்புறம் என்ன இருக்குன்றதை லேர்ன் பண்ணிங்க. டே என்ன பண்ணுற? இந்த ஹிந்தி சோப்ரி ரைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டான் போல். அஜீஸ் வந்து ரைடு எப்படி என்ஜாய் பண்ணுறாரா என்னன்னு தெரில. பட் இது கஃபே ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃபன்னாக தான் இருக்கும். நம்ம டீமில் போட்டும்.
மாடரேட்டராக இருப்பாரோ? அவ்வளோதான் ப்ரோ, அப்படி தான் போகணும். I think bro was triggered. ஏய் ஆராக்ஸ் இருக்குப்பா இங்கே, ஆராக்ஸ் ஆராக்ஸ். ஓகே, ஸோ என்னங்கடா கடையை நம்மளை தான் பார்க்குது, கடையை நம்மளை தான் பார்க்குது. ஒரு டேர்னிங்லேருந்து பிடிச்சவன் தான், அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டே இருக்கான். ஆனால் கரெக்டாக போயிட்டு ஹேண்ட் சிக்னல்லாம் காமிச்சான். ஐடியாஸாக எதிர்பார்க்கல. காதர் வந்து கற்றுக்கிட்டான். ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ப்ராப்பரான ஒரு பேண்ட்டு போட்டுவாங்க. அளவு பார்த்து வாங்க. உன்னை யாரா அவத்தார் குஞ்சு மாதிரி பிறக்க சொன்னான். ஓகே, காஃபி போட்டு கிளம்பிடலாம். மேக்ஸிமம் இப்போ எங்கள் அம்மா எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதுதான் பண்ணுவாங்க, கட் பண்ண தான் பார்ப்பாங்க. எதுக்கு போறீங்க தேவையில்லாம் எல்லாமே வச்சிருக்கோம். அமைதியாக காப்பாற்றி ஆமாம், இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க. எங்க அம்மா எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐயோ வண்டி எடுத்துட்டாங்க. பண்ண தெரியாது. அதுதான் சேஃபா யாருக்கும் தொந்தரவு இல்லாம நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் இல்லையா? அவர்தான் முன்னாடி ஸ்கவுட், இவர் லீடரு. ப்ராப்பரா சொல்லி கூட்டு போவாங்க, அதை சொல்லுவாங்க. அதுதான் கார்னர் வந்தா ஸ்லோ பண்ணுங்கிறது, நாய் வந்தா இப்படி கை காட்டுறது, நாய் வந்தா இல்ல இப்படி ஸ்லோ பண்ணுங்க, சேஃபா போனோம். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா வண்டி எடுத்துட்டாங்க. அந்த வண்டியில அந்த டிவி 6 எடுத்துட்டு போடுவாங்க. சத்தியமா பண்ண வேலைனா நீங்க ரைட் லேட் சீரியஸா நேத்து இவன் பண்ண வேலைனா எனக்கு ரைட் லேட் எனக்கு. இன்னும் 9:45 வராங்க. Devils in my hand. ஓகே, காஃபி போட்டாச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. லைட் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கு. அடையப்பா போங்க. ஓகே பாய்ண்ணா. ஓகே கேஸ் போகலாம். ஓகே கேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, ஓகே இவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி லைட் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காஃபி ஷாப்பில் இருந்த அந்த ஆண்டி இவ்வளோ நாலேஜபிளாக பேசுவாங்க அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ சோஷியலிஸ்டாக இருந்தாங்க. இந்த பைக்கிங் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி கிளியராக இருந்தாங்க. ப்ராப்பராக சேஃப்டி கேஸ் வேர் பண்ணியிருக்கோம். அண்டு ஒருத்தரும் ஹேண்ட் சிக்னல்ஸ் ப்ராப்பராக கொடுத்து ஒரே லைனில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அந்த ஆன்ட்டி வந்து அந்தளவுக்கு சோஷியலிஸ்டாக இதை பற்றின ஒரு அவேர்னஸோட, பைக்கிங் பற்றின ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களே கிளியராக சொன்னாங்க. வீலிங்லாம் பண்ணிட்டு போவாங்க நிறைய பசங்க, அதெல்லாம் தப்பு. பட் ஆனால் இவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக கெத்தாக இருக்கீங்க, ப்ராப்பராக எல்லா ரைடிங் கேஸும் வேர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கெத்தாக இருக்கீங்க சொன்னாங்க. எங்களுக்கு எது நாங்களா ஐயோ அப்படியே ஈஸ்வரா என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆலன் ஸ்லோ பண்ணு ஆலன். ஃபாக் லேம்பும் வேறு போட்டிருக்கான். மூஞ்சி கடிக்குது, கண்ணில் மிரர்லேருந்து அப்படியே ஃபேஸ் கடிக்குது ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ரோடு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கைஸ்
ரொம்ப லைட் வந்து குறைஞ்சிருச்சு, சென்சேட் ஆயிடுச்சு. ஸோ இருட்டானனால கேமராலையும் சார்ஜ் கம்மியாயிடுச்சு வேறு. ஸோ வீடியோவை இதோட எண்டப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.